Hi friends, welcome to Dexter family. இன்னைக்கு ஒரு புது வீடியோ. இன்னைக்கு பேப்பர் ஃப்ளவர் bouquet தான் செய்ய போறோம். ரொம்ப ஈஸியான கிராஃப்ட் இது. இந்த ஃப்ளவர் bouquet எப்படி செய்யறதுன்னு வீடியோல பார்க்கலாம். இப்போ நம்ம black color graph sheet எடுத்துக்கலாம். இதே மாதிரி மடிச்சுக்கோங்க. மாதிரி மடிச்சுட்டு இந்த இடத்துல நம்ம கம்மு பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒட்டியாச்சு. கோன் ஷேப்ல வந்துருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா இது உள்ள நியூஸ் பேப்பர் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் இது மாதிரி கசக்கி வச்சிருக்கேன். அதை நம்ம இது உள்ள போட்டுக்கலாம். இப்போ நம்ம இது உள்ள நியூஸ் பேப்பரை வச்சுட்டோம். அடுத்து என்ன பண்ணணும்னா சர்க்கிள் ஷேப்ல நான் ஒரு அட்டை கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த அட்டையை நம்ம இது உள்ள இப்போ பேஸ்ட் பண்ண போறோம். இதுல பேஸ்ட் பண்ண போறோம். அப்புறம் நம்ம என்ன கலர் ஃப்ளவர் யூஸ் பண்றோமோ அந்த கலர் பேப்பரை நம்ம இதுல ஒட்டிடலாம். நான் இப்போ ரெட் கலர் யூஸ் பண்ண போறேன். நான் இந்த கலர் பேப்பர் யூஸ் பண்ண போறேன். நான் இப்போ இந்த கலர் தான் இதுல பேஸ்ட் பண்ண போறேன். நான் இப்போ இந்த கலர் கட் பண்ணிட்டேன். நம்ம இதுல பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த சர்க்கிள் நம்ம இந்த கோன்ல வைக்க போறோம். ஓகேவா? அதுலயும் கொஞ்சம் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பேஸ்ட் பண்ணிடலாம். ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஃப்ளவர் ரெடி பண்ண போறோம். ஃப்ளவர்ஸ் எடுத்துட்டு நான் ரெட் கலர் பேப்பர் எடுத்துருக்கேன். இது நம்ம 10 சென்டிமீட்டர் சர்க்கிள் ஷேப்புக்கு கட் பண்ணிக்க போறோம். இப்போ நான் பேப்பரை 5 சர்க்கிளா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம ஃப்ளவர் ரெடி பண்ணலாம். ஒரு சர்க்கிள் பேப்பர் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மடிங்க. இது வரைஞ்சிட்டு நம்ம இந்த இடத்த மட்டும் கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம இந்த 5 சர்க்கிள் பேப்பரையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 5 சர்க்கிள் பேப்பரையும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணுங்கன்னா இது கீழே இது கட் பண்ணி விட்டுறேன். பண்ணிட்டோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. ஒரு சைடு மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை எடுத்து வச்சிடணும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இப்படி மடிச்சிடணும். இப்படி மடிச்சு விடணும்.
மடித்து விட்டுட்டு இந்த இடத்த நம்ம இப்போ பேஸ்ட் பண்ண போகிறோம். இந்த இடத்தையும் இப்போ மடித்து விட்டுறணும். அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு இதே மாதிரி நம்ம இந்த 4 ஃப்ளவரையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ளவர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை கோனில் பேஸ்ட் பண்ணிடலாம். நடுவில் இதை கட் பண்ணிடுங்க. ஈஸியான பொக்கே இதை நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கலாம். பூ நல்லா காஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ரெட் கலர் ரிப்பன் எடுத்துருக்கேன். அது நம்ம பொக்கேலெல்லாம் இருக்கிற மாதிரி நம்ம ரிப்பன் வச்சு நாட் போட்டுக்கலாம். இது மூவ் ஆகாமல் இருக்க நான் பின்னாடி செல்லோ டேப் போட்டு போகிறேன். நம்ம பொக்கே ரெடி ஆயிடுச்சு. இதில் நான் வந்து கிளிட்டர்ஸ் பென் வச்சு சும்மா ஏதாவது ஒரு டிசைன் இல்லை பலூன் மாதிரி ட்ரா பண்ணிங்க. இது நீங்களே செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் கொடுக்கும்போது அது கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் கிஃப்டாக தான் இருக்கும். நம்ம பேப்பர் ஃப்ளவர் பொக்கே ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.